Praise the Lord. Hallelujah. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பாராசூர், வாழ்க்கடை, பெருமல்லம், தண்டரை பகுதியிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற பாஸ்டர் ஜான்சன் பாபு ஐயா அவர்களை கரங்கள் தட்டி நாம் வரவேற்போம். ஆரம்பம் ஜபமாக ஜபித்து இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனை ஆரம்பிப்பார். Praise the Lord. Thank you. பண்ணிட்டாங்க கொடுக்கல. நீங்களாம் நல்ல விசேஷத்தை நீங்களாம் உடனே கொடுத்துறீங்க. ஆமா, பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இன்றைக்கு என்ன நாள்? கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் தான். ஆனா கிறிஸ்மஸ் எதை குறிக்கிறது? இயேசு பிறந்திருக்கு. ஆமென். இயேசு உனக்காகவும் எனக்காகவும் பிறந்திருக்க. பிறந்தது மாத்திரமல்ல, இந்த நாளிலே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்துட்டார். ஆனா எங்க பிறந்திருக்கிறாரு? எங்க பிறந்திருக்காரு? வெள்ளத்துல பிறந்திருக்காரு, உள்ளத்துல பிறந்திருக்காரு. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு பழையதானவைகள் எல்லாம் ஒழிந்து எல்லாம் ஒரு புதிய சிருஷ்டிய, புதிய மனுஷனாக நீங்க மாற போறீங்க. மீதியான காரியத்தை நம்முடைய ஐயா இருக்காரு பேசுவார். ஆகையாலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்முடைய உள்ளத்துல பிறந்திருக்காரு. நாம் ஜெபிக்க போறோம். நீங்க கர்த்தர் உங்களிடத்துல பிறந்தது போல இன்னும் இந்த பகுதியில் இருக்கிற அநேகர் உங்களுடைய உள்ளத்துல பிறக்கணும். அதுக்காக நம்ம ஜெபம் பண்ணுமா? இயேசுவே, உமக்கு நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த நாளிலே கூட என் தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படி துதிக்கும்படி ஆண்டவரே இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளை ஆண்டவரே நேர்த்தியாய் ஆரம்பித்து வைத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. எல்லா விதமான காரியத்திலும் என் தேவனாகிய கர்த்தர் ஆரம்பம் முதல் முடிவு பற்றியிருந்தும் ஆண்டவரே உடைய தெய்வீக கரம் ஆண்டவரே இருந்து அந்த ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீங்கள் ஆற்றி தேற்றி அரவணைங்க. இன்னும் இந்த பகுதியில் முடியாகும் ஆண்டவரே, இந்த பகுதியில் ரட்சிக்கத்தக்கதான ஆண்டவரே இந்த ஆத்துமா போதாது ஆண்டவரே, இதை காட்டிலும் ஆண்டவரே அநேக ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாய் தந்து என் தேவன் தாமே இடம் கொள்ளா போக மட்டும் ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படி ஆசிர்வதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இது ஆரம்பம் முதல் பாட போற பாடல் பகுதிகள் ஆண்டவரே, சில்ட்ரன்ஸ் ஆண்டவரே, நடனங்கள், அநேக காரியங்கள், தேவனுடைய வார்த்தைகள் வருஷம் ஒவ்வொன்றத்திலும் கர்த்தருடைய கரம் இருந்து வழிநடத்துகிறார். ஆசீர்வதிக பலப்படுத்துகிற பாதுகாக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான நம்முடைய பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும் பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நன்றிகளை தெரிவித்துக்கும். சபையார் யாவருக்கும் உங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Thank you, Pastor. இப்பொழுது பாடலை பாட போறோம். முதல் சாங். கைத்தட்டி நாம் பாடுவோம், இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைத்தட்டி நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கொண்டாடுவோம், கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம்.
வந்த கிரேட்டா புது கிருபை வந்தது கிரேட்டா நம்ம வாழ்க்கை தந்தாரே தந்தாரே
ஸ்தோத்திரம் அப்பா. ஹalleluya. நீ பெரியவர் 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 பெரிய காரியங்களை செய்கிறவர் அப்பா. நீ பெரிய காரியங்களை செய்கிறவர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நீரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர் அப்பா. ஆண்டவரே அப்பா எங்களுக்காக ஆண்டவரே அப்பா அந்த பூமியில பிறந்தவர் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆவியானவரே உம்மை நன்றிலத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றிலத்தோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென். பிறந்து விட்டார் எனது உள்ளத்தில் அவர் பிறந்ததினால் குதூகலமா எங்கள் இல்லத்தில். பிறந்து விட்டார் நமது உள்ளத்தில் அவர் பிறந்ததினால் குதூகலமா எங்கள் இல்லத்தில். சாப தீர்க்கும் தேவ மைந்தனாம் இந்த பாவ உலகை ஜெயிக்க வந்த இயேசு ராஜனாம். பிறந்து விட்டார் நமது உள்ளத்தில் அவர் பிறந்ததினால் குதூகலமா எங்கள் இல்லத்தில். பிறந்து விட்டார் நமது உள்ளத்தில் அவர் பிறந்ததினால் குதூகலமா எங்கள் இல்லத்தில். பிறந்து விட்டார் நமது உள்ளத்தில் அவர் பிறந்ததினால் குதூகலமா எங்கள் இல்லத்தில். பிறந்து விட்டார் நமது உள்ளத்தில் அவர் பிறந்ததினால் குதூகலமா எங்கள் இல்லத்தில். அவர் கால்கள் பட்ட இடத்தில் கஷ்டம் மறைந்து போய்விடும். அவர் பார்வை பட்ட இடத்தில் பாவம் மறந்து போய்விடும். அவர் கால்கள் பட்ட இடத்தில் கஷ்டம் மறைந்து போய்விடும். அதிசயமான தேவன் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதா இவர் சமாதான பிரபு இவர். அதிசயமான தேவன் ஆலோசனை கர்த்தர் நித்திய பிதா இவர் சமாதான பிரபு இவர். பிறந்து விட்டார் நமது பாட்டு புரியுதுங்களா? ஏதோ கிறிஸ்துமஸ் பிறந்த நாள் பாட்டுன்றது இல்லாம அந்த பாட்டுல எவ்வளவு அர்த்தம் இருக்கு. அவர் பார்வைப்பட்ட இடத்தில் பாவம் பறந்து போய்விடும். அவர் பார்வைப்பட்ட இடத்தில் பாவம், அவர் கால்கள் பட்ட இடத்தில் கஷ்டம் கரைந்து போய்விடும். ஆமென். ஹalleluya ஹalleluya ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? அவர் பார்வை பட்டா போதும் நம்ம பாவங்கள் மறந்து போயிடும். அவர் கால்கள் பட்ட இடத்தில் கஷ்டங்கள். இந்த நாளில நம்ம வல்ல கிராமத்துல நம்ம வீட்டுல நம்ம உள்ளத்துல ஆவியானுடைய கால்கள் பட்டு இருக்கு. ஆமென். ஹalleluya. எல்லா கஷ்டங்களும் கர்த்தர் மாற்றினார். ஆமென். அவர் அதிசயமானவர். ஆமென். ஆமென் சொல்லுங்க. அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆமென். ஹalleluya. நாமங்கள் என்ன? ஒன்று அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆமென். ஹalleluya ஹalleluya. இதெல்லாம் நாம என்ன? பிறந்து விட்டார் என்னது உள்ளத்தில். எல்லாரும் அப்படியே சொல்லணும், என் உள்ளத்துல பிறந்துட்டாரு, எங்க உள்ளத்துல பிறந்து விட்டார். ஆமென். ஹalleluya. ஒரு செகண்ட் பண்ணலாமா? அவர் பார்வைப்பட்ட இடத்தில் பாவம் பறந்து போய்விடும். அவர் கால்கள் பட்ட இடத்தில் கஷ்டம் மறைந்து போய்விடும். அவர் பார்வைப்பட்ட இடத்தில் பாவம் பறந்து போய்விடும். அவர் கால்கள் பட்ட இடத்தில் கஷ்டம் மறைந்து போய்விடும். அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா இவர், சமாதான பிரபு இவர். அதிசயமான தேவன், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா இவர், சமாதான பிரபு இவர். பிறந்து விட்டார் எனது உள்ளத்தில் அவர் பிறந்ததினால் குதூகலமா எங்கள் இல்லத்தில். பிறந்து விட்டார் எனது
உள்ளத்தில் அவர் பிறந்ததினால் புதுகலமாய் எங்கள் இல்லத்தில் பாவ சாப ரோக தீர்க்கும் தேவ மைந்தனா இந்த பாவ உலகை ஜெயிக்க வந்த இயேசுராஜனா பாவ சாப ரோக தீர்க்கும் தேவ மைந்தனா இந்த பாவ உலகை ஜெயிக்க வந்த இயேசுராஜனா பிறந்து விட்டார் பிறந்த உள்ளத்தில் அவர் பிறந்ததினால் புதுகலமாய் எங்கள் இல்லத்தில் பிறந்து விட்டார் அவர் பிறந்ததினால் புதுகலமாய் எங்கள் இல்லத்தில். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உங்க நாமம் அதிசயமானவர். நீர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதாப்பா, நீர் சமாதான பிரபு ஆவியானவரே, எங்கள் மத்தியில் ஆவியானவரே அப்பா, நீர் அதிசயமானவராய், ஆலோசனை கர்த்தராய், நித்திய பிதாவானவராய், ஆண்டவரே சமாதான பிரபுவாய் எங்கள் மத்தியில நீர் இருக்கிறபடினால உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மீதியா இருக்கிற நேரத்தில் அப்படியே கருத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் வழி நடத்துவீராக. இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. தங்கத்தை கேட்கவில்லை, வைரத்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. ஆஸ்தியை கேட்கவில்லை, அந்தஸ்தை கேட்கவில்லை, உள்ளத்தை கேட்டாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. நான் தேடி போகவில்லை, என்னை தேடி வந்தாரையா. என்னனே சுவே, என்னனே சுவே, என்னனே சுவே, என்னனே தாயுன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். நண்பருன்னை மறந்தாலும் உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். தாயுன்னை மறந்தாலும் தந்தை உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். தந்தை உன்னை மறந்தார், உற்றார் உன்னை மறந்தார், அவர் உன்னை மறக்க மாட்டார். கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் என்னனே சுவே, என்னனே சுவே, என்னனே சுவே, என்னனே சுவே, என்னனே சுவே, என்னனே சுவே, என்னனே சுவே. பாவங்கள் போக்கவே பாவங்கள் நீக்க தொழுதும் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. பாவங்கள் போக்கவே பாவங்கள் நீக்க தொழுதும் வந்தாரையா. மனிதனை மீட்கவே பரலோகம் சேர்க்க சிலுவையை சுமந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. கண்ணீரை துடைத்தாரையா, சந்தோஷம் தந்தாரையா. என்னனே சுவே, 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 ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. காணிக்கைக்காக ஜெபிக்கலாம்.
இயேசுவே நீ ஸ்தோத்தரிக்கிறோம், நீ துதிக்கிறோம். சமூகத்துல படைக்கப்பட்ட காணிக்கைக்காய் ஜெபிக்கிறோம். 1 10 100 1000 கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தருவீராக. கொடுத்த கரங்களை ஆசீர்வதிங்க. கொடுக்க முடியவில்லையே சொல்கிற கரங்களை திடப்படுத்துங்க. கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்படியே உட்காருமா. சந்தோஷமா இருக்கிறீங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று மீண்டும் அவர் என்ன பண்றாரு? 2 முறை சொல்றாரு, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள். உங்களுக்கு எத்தனைதான் பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தருடைய சமூகத்துல சந்தோஷம் வந்துரும். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிறிஸ்துமஸ் நாளில வந்திருக்கிறோம். நம்ம உள்ளத்துல எல்லாம் ஆவியானவர் பிறந்திருக்கிறார். அததான் என்ன பண்றோம்? இன்னைக்கு கொண்டாடுகிறோம். இன்னும் எத்தனையோ உள்ளத்துல இந்த வெள்ள பகுதியில இருக்கிறாங்க, பிறக்காம. கர்த்தர் உள்ளத்துல எல்லாம் என்ன பண்ணுவோம்? பிறந்து இதை விட அடுத்த வருடம் இந்த கூட்டமே என்ன ஆகணும்? பெருசாய் மாறணும். ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Yes,
பேச்செல்லாம் பழிக்காதடா இருக்கும் வரைக்கும் அன்பு தருவான் உள்மே பூவாக வந்தாரையா நியாயம் தீர்க்க வருவாரடா தலைவர் வரலாற பூரெல்லாம் சொல்லுவா
கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. நமது ஆசீர்வாத அடிக்கலை குறிப்பது சபையின் சார்பாக அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இதோட கை தட்டுவோமா? அப்படியே பக்கத்துல கை கொடுங்க. ஹாப்பி கிறிஸ்துமஸ். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிக்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வேத பகுதி ஏசாயா 9ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகை பாடிட பிறந்தார். அல்லேலூயா. வானவர் புவி மானிடர் புகை பாடிட பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். ஆமென். ஹல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எனக்காக இந்த பூமியை மீட்டெடுத்துக் கொள்ள முடியாத பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே குமாரனாகிய ஆண்டவராக இயேசு தந்தார். ஹல்லேலூயா. அந்த நாள் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? கிறிஸ்துமஸ் நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. 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 இருக்கீங்களா? ஹல்லேலூயா. 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 நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் பேர் தான் இம்மானுவேல். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பிறந்தார் பிறந்தார் வானவர் புகை பாடிட பிறந்தார். ஹல்லேலூயா. வானவர் புகை பாடிட பிறந்தார். ஆம், கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும், பிதாவுக்கு தெரியும், தேவன் தன்னுடைய மகனை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த பூமியில் உள்ளவர்களை மீட்பு பெறும்படியாக, மீட்டுக் கொள்ளும்படியாக, அவர்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இந்த பூமிக்கு தந்தருளி இவ்வளவாய் அன்பு செய்தார். ஹல்லேலூயா. பிதாவுக்கு தெரியும். கஷ்டம் ஞாபகம்தான். ஏன்னா கவனிங்க, தன் மகன் இந்த பூமிக்கு அனுப்புகிறார் என்று சொன்னால் காரணம் இல்லாமல் ஒரு நோக்கம் உண்டு. இந்த ஜனத்தை மீட்டுக் கொள்ள வேண்டும், பாவ நிவாரணிகள் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று தெரிஞ்சு பலியாடாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பூமியில பிறந்தார். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும் பிதா சுத்தம், பிதா என்ன சொல்கிறாரோ அதை செய்யும்படியாகவே ஏசப்பா இந்த பூமியில வாழ்ந்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம பிறந்த நாள் என்ன பண்றோம்? அந்த பேர பிள்ளைக்கு பிறந்த நாள், நம்முடைய பிறந்த நாள், தலைவர் பிறந்த நாள் கோலவளமாக கொண்டாடுகிறார்கள். இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்த நாள்களை கிஃப்ட் கொண்டு வந்தீங்களா? கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு கிஃப்ட் கொண்டு வந்தீங்களா? கிறிஸ்துமஸ் தாத்தாவுக்கு கிஃப்ட்டுங்களா? ஏசப்பாவுக்கு கிஃப்ட் கொண்டு ஏசப்பாவுக்கு கிஃப்ட் கொண்டு வந்தீங்களா? வந்தீங்களே, கிஃப்டோடு வந்தீங்களா? அங்கே வந்திருக்கிறீங்க. குழந்தை கொடுத்துருக்கு. அந்த ஹல்லேலூயா. ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பொறுப்பு உனக்கு எனக்கு மட்டுமல்ல, இந்த உலகம் காண்கிற அளவுல விழாவாக எடுத்து பண்றாங்க, கொண்டாடுகிறார்கள். சொல்றாங்க, மாமா சித்தப்பா பாஸ்டர் ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்றாங்க. ஆனா தெரியல அவங்களுக்கு. அவங்களுக்காகவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கிறிஸ்துமஸ் கிறிஸ்துவன் குடியேது என்று நினைத்துக் கொள்கிறார்கள். உலகத்தில் அனைத்து மக்களும் கொண்டாடக்கூடிய ஒருவர் யாருன்னா
ஆண்டவராகிய இயேசு. சொல்லுங்க, இந்த உலகமே பிறந்தால் கொண்டாடக்கூடிய ஒரே தெய்வம் யாரு? யாரு? அவர் பேர் என்ன? அவர் நாமம் என்ன? அம்மே ஹல்லேலூயா. வசனம் சொல்லுங்க, வாசிப்போம். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்ன பாடுவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம விழா எடுத்து வந்திருக்கோம் இல்லையா, அவருடைய நாமங்கள். என் பேர் நிறைய பேர் உண்டு. கேப்டன் விடுவாங்க, புல்லோட்டு விடுவாங்க, தங்கம் விடுவாங்க. களிமண், திங்கல், புளியங்கட்டை, புளிமுட்டை, இதெல்லாம் நம்ம மண்ணு பட்டை பேர் வச்சு விடுவாங்கல்ல. அதுக்கு ஆண்டவர் பேர் வாசிங்க, மைக்க வாசிங்க. சந்தேகத்தோடு வாசிக்காருங்க. ஆமென் ஹல்லேலூயா. அவர் நாமங்க அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, அழிவில்லாத தேவன். எனக்கு 43 ஆகுது. 43 முடிக்கக்குள்ள போனாலும் போயிடும் இல்ல, 60 வயசுல போனாலும் போறோம். ஆமே 20 வயசுல 6 நாட்கள் மறந்து போறோம். ஊரு மறந்துடும், குடும்பம் மறந்துடும், சபை கூட மறந்துடும். ஒருவேளை இந்த பிறந்த நாளோ இல்லை இறந்த நாளோ இல்லை கட்டி திறப்பு நாள் வந்தாக்கா நமக்கு ஒரு அவர் சொல்லி கூறுவீங்க. அதுக்கப்புறம் மறந்துடுவீங்க. இல்லையா, என்னை கட்டிக்கிட்டு வைங்க, சேர்க்கிட்டு பிறந்துடுங்க. என் பிறந்த நாள் வரும்போது எங்க அம்மா மருந்து எங்க வீட்டுல நல்லா ஆகும் அப்படின்னு சொல்லி அறிவாங்க. அந்த இல்லையா, அப்ப மறந்துடுவாங்க. ஆனா நித்திய பிதா நம்ம ஆராதிக்கிற தேவன். இன்னைக்கு நம்ம பிறந்த நாள் காண்கிற தேவன் எப்படி பார்த்துக்கணும்? வாசிங்க, கடைசியில் வாசிங்க. வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படுவார். ஹல்லேலூயா. அவர் வந்தா சமாதானம். எங்க வந்தா? உனக்குள்ளே வந்தா, உன் வீட்டுக்குள்ள வந்தா, உன் சபைக்குள் அவர் இருந்தால், உன் கிராமத்துக்குள் அவர் இருந்தால் சமாதானம் உண்டாகும். ஹல்லேலூயா. ஒரு மாதிரியா இருக்கு. என் அன்னி சுத்தி பெருமாள் பார்த்து வாங்கிட்டாதான் நிம்மதியா இருக்கும். நிறைய திருப்பிட்டு வாய் கட்டாம அப்பா வாங்கி வெளியே வந்ததுதான் ஒரு பாரம் இறங்கின போல இருக்கு. ஹல்லேலூயா. ஆனாங்க ஆண்டவர் பாருங்க, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. இந்த சமாதான பிரபு உனக்குள்ள வர வேண்டும் என்று சொன்னார். எனக்குள்ள வாங்க, எனக்குள்ள நீங்க பிறந்திருக்கிறீங்க, என் வீட்டுக்குள்ள நீங்க பிறந்திருக்கீங்க, என் சபைக்குள்ள பிறந்திருக்கீங்க, என் கிராமத்துக்குள்ள நீங்க பிறந்திருக்கிறீங்க. எப்பா எனக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிட்டா அவர் உடனடியாக உன் உள்ளத்துக்குள்ள அவர் பிறந்துடுவார். கரங்கள் தட்டுவோமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்க கைத்துங்க பார்க்கலாம். எனக்குள்ள அவர் இருக்கிறாரு. அவர் உனக்குள்ள இருந்தா ஒரு பாட்டு, உனக்குள்ளே இருக்கிறவர் என்றும் பாட்டு பாடலாமா? உனக்குள்ளே இருக்கின்ற இந்த அம்மா சந்தேகத்திலே வசனம் பாடுகிறாங்க, பாட்டு சந்தேகத்துல பாடுறாங்க. முன்னேற்று என்றும் பெரியவரே, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் செய்திடுவார். ஹல்லேலூயா. உனக்குள்ள அவர் இருந்தா அவர் பெரிய காரியங்கள் என்னால முடியவே முடியாது அப்படின்னு நினைக்கிறதுல என்னால முடியும். இது நடக்கவே நடக்காது, உன்னால் அது
நடக்கும். உன்னால மட்டும்தான் அது நடக்கும். ஹல்லேலூயா. அவனை நான் சேர்க்க மாட்டேன், அவன் வீட்டு வாசலுக்கு மெரிக்க மாட்டேன், அவன் என் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அவனை கூட பிறந்தவனா, அவனை பிறந்தவனா என் புண்ணிய ஏதோ ஒரு காரணத்துக்காக உனக்கு விதித்து வச்சிருக்கேன். ஆனா கிறிஸ்து பிரியமானவர்கள், உனக்குள்ள ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். நீ போனாதான் உன் பிறந்த வீட்டுக்கு மோசம், நீ போனாதான் உன் அண்ணன் வீட்டுக்கு விடிவு காலம். ஹல்லேலூயா. நீ போனதும் மாமன் வீடு நல்லா இருக்கும். ஹல்லேலூயா. ஏன்னா உனக்குள்ள இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிசயமானவர். ஹல்லேலூயா. 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 ஓகே, இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்துட்டாரு. அந்த பிறந்த குழந்தைய உங்க உள்ளத்திலையும் தாங்கணும், உங்க கைகளிலையும் தாங்கி வீட்டுக்கு கொண்டு போய் தாளாட்டி சீராட்டு பால் ஊட்டி கொட்டில கட்டி தூங்கிடணும். ஒரு பக்கமா கடு, அவன் அப்புறம் பாத்துக்கிறான். ஹல்லேலூயா. ஒதுக்கி வைக்க கூடாது. குழந்தை வளரும், வந்துடும். நீ கண்டுக்காம போயிட்டா நீங்க தாயா இவன் அப்பனா நான் தானா வரணும் அப்படின்னு சொல்லாத வரைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொண்டு போய் எங்க வீட்டுல வளர்க்கணும். மகனாக வளர்க்கணும், தெய்வமா நீ பார்க்கணும். ஆமா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இந்த நாளில் வெள்ளம் திருச்சபை மக்களே யாவருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த கிராமத்தில் பிறந்துட்டாரு, நம்ம கூட பிறந்துட்டாரு. பிறந்ததை நம்ம விழாவாக இந்த ஆசீர்வாத அடிக்கல திருச்சபை வெள்ளத்துல நம்ம இன்னைக்கு கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கரங்கள் தட்டிட்டே நம்ம மகிமைப்படுத்துவோமாக. அப்படி இருக்கிற முழங்கால பண்ணிடுவோம். கண்களை மூடுவோமாக. கண்களை மூடி நாமம் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதான பிரபுவாக இருக்கிறாரு. ஆவியானவரே, இந்த நாளில் ஆண்டவரே அப்பா, எங்களுக்குள்ள சமாதான காரணராய், ஆலோசனை கர்த்தராய், ஆண்டவரே நித்திய பிதாவானவராய், வல்லமையுள்ள தேவனாய், ஆண்டவரே அப்பா அதிசயமானவராய், அற்புதமானவராய், ஆண்டவரே எங்க உள்ளத்திலையும் எங்க இல்லத்திலையும் எங்க ஊர்லயும் ஆண்டவர் எங்க சபையிலும் நீர் இருக்கிறபடினால் அப்பா உமக்கு கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த பிறப்பை நாங்கள் கொண்டாடும்படியாக ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே அப்பா நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாக சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே நாளில் ஆண்டவரே அந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். குடும்பமாய் ஆண்டவரே தனிநபராய் இந்த கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்திலையும் தேவன் பிறந்து பெரிய காரியங்களை கர்த்தர் குடும்பங்களில செய்யும்படியாய் சொல்லிக்கிறோம். இந்த கரத்துல நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம், தாழ்த்துகிறோம். இயேசுவில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கண்ணு பாருங்க. அன்னைக்கு திருமுழுக்கு ஞான சங்கதி முன்னேறிவாங்க. ஞான சங்கதிக்கு உங்களுக்காக ஜெபிக்க போறேன். Yes, we wish you a Merry Christmas and a Happy New Year. சேர்ந்து பண்ணலாமா? பாருங்க. We wish you a Merry Christmas, Happy New Year, Happy New Year, Happy New Year. We wish you a Merry Christmas and a Happy New Year. அவ்வளோதான் வந்துச்சு பேரு. போட்டோ கேன்சல் சொல்லுடா. கேக் எல்லாம் உரம் எப்படின்னா பண்ணணும். பாப்பா
சரிடா சரி. இப்படி இருக்கிறான் ஃபோட்டோ வச்சு.
ஆனந்தமா இருக்கு. ஓகே, எல்லாம் கவனிங்க. இன்னைக்கு ஓகே சைலண்ட். நமது ஆசீர்வாத அடிக்கல திருசபை வெள்ளம் தேச்சிலிருந்து இந்த 3 பேர் ஞானஸ்தானம் இருக்கிறாங்க. அவர்களை பார்த்து நாம் ஒரு கேள்வி கேட்க போறோம். நீங்க உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஆண்டவருக்கு சிஷ்யராக இருப்பீர்கள் என்று உறுதியளிக்கிறீங்களா? உறுதியளிக்கிறாங்களா? ஆமா, சபையாரு கேட்டீங்களா? 3 பேர் தளர்த்தீங்களா? ஓகே, கேட்கலையா? நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக பிறந்தார் என்று நம்புறீங்களாமா? அங்க பார்த்து தள்ளாடுங்க. ஆமா, நம்புறேன். உங்களை பலவந்தப்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ நீங்க ஞானஸ்தானம் எடுத்தாதான் சர்ச்சுக்கு வரணும், கூட பேசுவோம் பேச மாட்டோம் அப்படின்னு எங்க சர்ச்சுக்காரர் கட்டினாங்களா? யாரும் சபையாரே கேட்டீங்களா? உங்க மேல கம்ப்ளைண்ட் கிடையாது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மீண்டும் எனக்காக பிறந்தார் என்று நம்புறீங்களா? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்காக மரித்தார் என்று நம்புறீங்களா? ஆண்டவராக இயேசு உயிரோடு எழுந்தார் என்று நம்புறீங்களா? ஆண்டவராக இயேசு மீண்டும் வந்து உங்களை கூட்டிட்டு போக போற நம்புறீங்களா? சபையாரே கேட்டீங்களா? இவங்க அறிக்கையின் பேரில் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தின் அனைவர்களே ஆசீர்வாத கரங்களை தட்டி நம்ம கரத்தை உற்சாகப்படுத்துவோம். ஓகே, எல்லாரும் கை நிட்டுங்க. எல்லாரும் கை நிட்டுங்க. இதுல ஜெபம் பண்ண போறோம். மகா கிருபையும் இருக்கும் இந்த சர்வ வல்லமை தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் சகோதரர் 3 பேர் ஆண்டவரே திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்க கர்த்தர் கிருபை பாராட்டின தெய்வத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஞானஸ்தான நிமித்தமாக இவர்கள் உங்களுடைய மகனாக ஆண்டவரே மகளாக மாறுகிறார்கள். ஆண்டவரே, இவர்கள் பேர் ஜீவ புஸ்தகத்துல எழுதியிருக்கிறதே, எழுத போகிறதே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலே சபையாராக நாங்கள் இந்த மூவரையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். இந்த திவ்யக்காரம் கூர்ந்து வழிநடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். யாவரும் சொல்வோம். என் ஆத்மாவே என் முழுவதுமே என் ஆத்மாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான அனுகிரகமும் இந்த நாளிலே பிறந்த நாள் காண்கிற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகை மற்றும் மீண்டும் நிலைத்திருப்பதாக. ஆமென். தங்களை தேவனை மையப்படுத்துவோம். போட்டோ பிடிச்சிட்டீங்கப்பா, திருப்பி ஒரு முறை போட்டோ பிடிங்கப்பா. கேமரால செல்போன்ல போட்டோ பிடிச்சிங்களா? பேசப்பா. ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கோம்ப்பா. அதான் ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்கோம். ஓகே, இதுக்கு உட்காருங்கம்மா. நான் முடிஞ்சது. நீங்க அடுத்த இன்னைக்கு பிறந்தநாள் என்னோட பேட்டி போட்டோ எடுக்கலையா? போட்டோ எடுக்கலையா? நான் தான் போட்டோமா ரெடியா? டிசிதா, நீங்க பிறந்த நாள் நீங்க நாளைக்கு 26. சரி, டிசிதாக்கு ஜோம் பண்ணிடலாமா? மகா திரும்பியும் பாசம் ஜோம் பண்ணிட்டோம். சாக்லேட் டிசிதா வந்து கொடுத்துட்டாங்க. நம்ம பாசம் ஜோம் பண்ணுவோம். இயேசுவே மை ஸ்தோத்திரிக்கிறோம், மை துதிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல பிதாவே நன்றிகளோடு ஸ்தோத்திரிக்கிறோம்.
அருமையான நாளை தினத்துல ஆண்டவரே பிறந்த நாளை கொண்டாடுகிற டிசித்தாவை இப்படி கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவன் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்ற வார்த்தையின் பிரகாரமாய் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க என் தேவன் கிருபை செய்கிறார்கள். நல்ல படிப்பு, புத்தி, ஞானத்தை தாங்க, அறிவை தாங்க ஆண்டவர் உமக்கென்று வளர்ந்து ஊழியம் செய்கிற மகளாய் நீர் மாற்றுங்க. ஆண்டவரே மகள் மூலியமா குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஓகே, அப்படி எல்லாரும் லைனா இருந்து நம்ம ஞானசன ஆராதனை இருக்கிறது. நம்ம செல்வியம்மா வீட்டுக்கு நம்ம போயிடுவோம். ஞானசன எடுக்கவும் 3 பெட்ஷீட் ஆடியோ வாய்ஸ். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. நாங்க இப்போது ஆசீர்வாத அடைக்கல திருச்சபை வெள்ளம் கிராமத்தில் நாங்கள் இருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்த நாமத்தினாலே திருமுழுக்கு ஞானஸ்தானம் 1, 2, 3 பேர் இன்னைக்கு ஞானஸ்தானம் எடுக்க போறாங்க. கரங்கள் தட்டிட்டே நம்ம ஓட்டுவோமே. தண்ணீருக்காக பாசம் ஜெபம் பண்ணுவாங்க. ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிற ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே ஞானஸ்தானம் எடுக்க ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, இந்த தண்ணீர் உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். என் தேவனே அப்பா ஸ்தோத்திரம் கர்த்தாவே, 3 பேரும் ஆண்டவரே பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை பெற்று ஆண்டவரே பழையவனெல்லாம் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாய் மாறின என்ற வாக்கியத்தின் பிரகாரமாய் கர்த்தர் இவர்களை மாற்ற முடியாது ஜெபிக்கிறோம். அந்த தண்ணீரை ஆசீர்வதிக்க அநேக பேர்களை ஞானஸ்தானத்தை எடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்யுங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். உள்ள வாங்க, அந்த பக்கம் வாங்க. அப்படியே உட்காரு யாரு உட்காரு 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 யாரு பயப்படாத யாருக்கு பகுதியை வாசிக்கலாம். மார்க் 16:16. விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். விசுவாசிக்கிறவங்க ரட்சிக்கப்படுவாங்க, ரட்சிக்கப்படுகிறவங்க திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுப்பாங்க. இவங்க விசுவாசித்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. ரட்சிக்கப்பட்டதை உறுதிப்படுத்தும்படியாக நீங்க திருமுழுக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சிகராக ஏற்றுக்கொள்கிறீங்களா? நீங்க அவர்தான் உண்மையான தெய்வம் என்பதை நம்புறீங்களா? அங்க நம்புறீங்களா? ஆண்டவர் உனக்காக மரித்தார், உனக்காக உயிரோடு எழுதார், மீண்டும் உனக்கு அழைத்து சொல்ல போவார் என்பதை நம்புறீங்களா? ஆமென், ஹல்லேலூயா. சபைக்கும் சங்கத்துக்கும் நீங்க உயிரோடு இருக்க நாள் மட்டும் உண்மை உத்தமமாய் விசுவாசியா இருப்பீங்களா? இவருடைய அறிக்கை எல்லாரும் கேட்டீங்க. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆசீர்வாத அடைக்கல திருச்சபை வெள்ளம் கிராமத்திலிருந்து நிர்மலா அம்மாவுக்கு நம்ம திருமுழுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போறோம். இவர்கள் அறிக்கையின் பெயரில பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியினால கை இப்படி பிடிங்கம்மா, கும்பிட்ட மாதிரி இவருக்கு ரூத் என்று பெயரிடுகிறோம்.
தொட்டிலிருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். தொட்டிலிருந்து என்னை அவர் தூக்கி எடுத்தார். நாற்றமெல்லாம் ஜீவ ரத்தம் கொண்டு மாற்றினார். ஆனந்த சொல்லுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் சொல்லுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். இந்த நாவே கொடுக்காட்டி இந்த நீத்து தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவே அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில். கொடுக்காட்டி இந்த நீத்து தருகிறார். இந்த நாவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்றீங்களா? அவர்தான் உண்மையான தெய்வம் என்பதை நம்புறீங்களா? சபைக்கும் சங்கத்துக்கும் நீ உயிரோடு இருக்க நாள் மட்டும் உண்மையும் உத்தமா இருப்பீங்களா? சபையாரே இங்க அறிக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்புற சபைக்கும் சங்கத்துக்கும் உயிரோடு இருக்க நான் மட்டும் உண்மையும் சுத்தமாக இருப்பேன் என்று அறிக்கையிட்டு இருக்காங்க. இவங்க அறிக்கையில இதோ குமரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே மரியா என்று பெயர் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். இந்த நாவில் ஒரு பாட்டு இந்த நீத்து தருகிறார். இந்த நாவில் ஒரு பாட்டு இந்த நீத்து தருகிறார். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். இந்த நாவில் ஒரு பாட்டு இந்த நீத்து தருகிறார். இந்த நாவில் ஒரு பாட்டு இந்த நீத்து தருகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஆண்டவராகிய இயேசு உனக்காக பிறந்தார், உனக்காக மரித்தார், உனக்காக உயிரோடு வரப்போற நம்புறீங்களா? பிரகாரம் இதோ குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே அண்ணா என்று பெயரிடுகிறோம். வந்து சுந்து தேவன் அவர் தீபமா என்னை தட்டினார். அவர் என்னை வந்து சுந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமா என்னை தட்டினார். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். இந்த நாவே ஒரு பாட்டு இந்த நீத்து தருகிறார். இந்த நாவே ஒரு பாட்டு இந்த நீத்து தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆயினார். இன்றை தாங்கி எங்கும் அவர் என்னை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவும் ஆகினார். இன்றை தாங்கி எங்கும் அவர் என்னை சொல்லுவேன். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன். ஆனந்த கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் நாள் வரையில். இந்த நாவே ஒரு பாட்டு இந்த நீத்து தருகிறார். இந்த நாவே ஒரு பாட்டு இந்த நீத்து தருகிறார்.
கண்கள் மூடுவோம். மகா கிருபியம் மேற்கொண்டிருந்த சர்வ வல்லமை தேவனே, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதற்கு இந்த நாளிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய பிறந்த நாளை நாங்கள் இந்த வெள்ளம் கிராமத்திலே கொண்டாட முடிய கர்த்தர் கிருபை பார்க்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆம் தகப்பனே, அப்பா உம்மை விசுவாசித்து ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு இந்த நாளிலே மூவர் ஆண்டவரே பிதா குமரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே திருமுழுக்கு ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபை செய்கிறேன். இன்னும் ஆண்டவரே இந்த வெள்ள கிராமத்தில் அநேக மக்கள் இருக்கிறாங்க ஆண்டவரே, அவர்களும் ஆண்டவரை விசுவாசித்து ரட்சிக்க ஆண்டவரை ஞானஸ்நானம் எடுக்க தேவனாகிய கர்த்தர் ரட்சிப்பு கரத்தில் இருக்கிறபடியால இந்த வெள்ளம் கிராமம் ஆனபோகி தாடி நிலம்ப பக்கத்து சுற்றி 5 கிராமத்தையும் ஆண்டவரும் உங்களுடைய கருத்துல பொறுப்படுத்து வழி நடத்துங்க. இந்த நாளை முழுவதும் ஆண்டவரை திருமணக்கு ஞானஸ்நானம் நாமத்தில் எடுத்திருக்கிறாங்க ஆண்டவரை, அவரோடு கூட ஆண்டவரை அப்ப ஒரு சமூகம் கூட வழிநடத்துவதாக எல்லா ஜென்ம சுவாபங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக அண்டவர் வைராகத்தை உண்டாக்குற அண்டவரை பிரிவினை உண்டாக்குற அண்டவர் எல்லா பிசாசு கட்டல் நாச மோசங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதிக கண்டித்து வருகிறோம். நீர்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நாங்கள் சபையாராக பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்தி வழிநடத்தும் இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தமான அநியாயிக்கும் நாளிலே ஞானஸ்நானத்து மூவரோடும் கர்த்தர் வருகை மற்றும் எப்போதும் நிலைத்திருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்க கோடி 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 வாழ்வழிக்கும் ராஜாவுக்கு